காட்ஸ் ஆஃப் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னும் ஒரு த்ரில்லான ஹொரரான நான் சின்ன வயசில் கேள்விப்பட்ட ஒரு கதையை தான் இந்த வீடியோ மூலம் பார்க்க போகிறோம். வாங்கள் நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம். இந்த நாட்டிலிருந்து தன்னுடைய அக்காவின் இறந்த வீட்டுக்காக இலங்கை வந்த நபர் ஒருவர் தன்னுடைய மணி பர்ஸும் பாஸ்போர்ட்டும் அந்த இறுதிக்கிரிகள் நடந்த இடத்தில் தொலைக்கப்பட்டதை உணர்கின்றார். அவருடைய அக்காவை அந்த வீட்டுக்கு அருகாமையில் இருந்த ஒரு சிறிய சர்ச்சின் மயானத்தில் தான் புதைத்திருந்தார்கள். எல்லா இடமும் தேடி பார்த்தும் கிடைக்காத நபர் போலீசாரிடமும் சிறிய ஒரு கம்ப்ளைனை முறையிடுகின்றார். மீண்டும் போலீசார் இவரும் சேர்ந்து 2-3 நாட்கள் பாஸ்போர்ட்டையும் பர்ஸையும் தேடுகின்றார்கள். ஆனால் இவர்களுக்கு அதை கிடைக்கவில்லை. அனைத்து நம்பிக்கைகளும் இழந்த நபர் இறுதியாக ஒரு நண்பர் கோரிதை கேட்டு ஒரு இடத்தில் மை போட்டு பார்த்தால் இந்த பாஸ்போர்ட்டும் மணி பர்ஸும் எங்கே இருக்கின்ற தெரிந்துவிடும் என்று சொல்லி ஒரு நபரை சென்று சந்திக்கின்றார்கள். மை போட்டு பார்த்த அந்த நபர், உங்களுடைய பர்ஸும் அந்த பாஸ்போர்ட்டும் உங்களுடைய அக்காவை புதைத்த இடத்தில் தான் விழுந்து கிடக்கின்றது. மீண்டும் உங்களுடைய அக்காவை புதைத்த இடத்தை தோண்டி எடுங்கள், அது அங்கே சவப்பெட்டிக்குள்ளே தான் கிடக்கிறதுன்னு சொல்லி இவர்களை அனுப்புகின்றார். இவர்களும் என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கிருந்த போலீசாரிடம் இதை பற்றி கூறி ஒருமுறை அங்கே தேடி பார்ப்போம் என்று சொல்லி போலீசாரின் அனுமதியுடன் மீண்டும் அக்காவை புதைத்த இடத்தை தோண்டத் தொடங்குகின்றார்கள். தோண்டி அந்த சவப்பெட்டியை வெளியில் எடுத்து சவப்பெட்டியை திறந்து பார்க்கும்போது அவரும் அவருடன் சுற்றியிருந்த போலீசார் நண்பர்கள் எல்லாம் அதிர்ந்து போகின்றார்கள். அங்கே கிடைத்தது அவருடைய பாஸ்போர்ட்டோ மணி பர்ஸோ அல்ல, இறந்த அவரது அக்காவின் நாக்கு, எழுத்து அக்காவுடைய கால் பெருவிரலில் மடக்கப்பட்டு கட்டப்பட்டிருந்தது. அதை பார்த்து அதிர்ந்த இவர்கள் பாஸ்போர்ட்டும் வேணாமங்களுக்கு இந்த மணி பர்ஸும் வேணாம்னு சொல்லி தலைதறிக்க ஓடுகின்றார்கள். மேற்படி அவருடைய அக்கா முன் ஜென்மத்தில் செய்த பாவத்தினாலேயே மேற்படி விளைவு நடந்தது என்று சொல்லி ஊர் மக்கள் இதை பற்றி கதைக்க தொடங்குகின்றார்கள். அவருடைய நாக்கை இழுத்து அவரை மடக்கி அந்த நாக்கினால் அவருடைய கால் பெருவிரலை கட்டியிருப்பதை பார்த்து அனைவரும் அதிர்ந்து போனார்கள். இதிலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நாங்கள் முன்பு செய்யும் பாவம் எங்கள் இறப்பிலும் நம்மை விடாது என்பதே. மீண்டும் மேலும் ஒரு ஹாரரான த்ரில்லான இன்ட்ரெஸ்டான ஒரு இமேஜினபிள் கதையோடு உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, டாடா, பாபாய்.